சந்தோஷ், நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமோ இல்லையோ, ஆனா நீங்க சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால நான் உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ சந்தோஷ். கொத்து கொத்த ஆசை வச்சு மொத்தமாக தூக்கி போரடி. சாஞ்சி பாரடி சாஞ்சே போனேண்டி, கண்ணத்தோட கண்ணை வச்சு கிச்சு கிச்சு முட்டி போரடி. நீ சொன்ன வார்த்தை நான் சேர்த்து வச்சேன். இந்த ஹல்தி செரமோனியில அடுத்த விசேஷமா யாருக்கு பலம் இருக்குன்னு போட்டி நடைபெறும். வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டம் நஷ்டம் துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்றது ஆண்களும் பெண்களும் தான். ஆனா அவங்கள யாருக்கு அதிக பலம் இருக்குன்னு இந்த போட்டி காட்ட போகுது. இந்த போட்டியில ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும் நின்னு ஒரு கயிறை இழுக்கணும். ஒரு கோடு போட்டு வச்சிருப்போம். அந்த கோட்டு பக்கம் யாரு போறாங்களோ அவங்க தோத்துட்டதா அர்த்தம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போம். நாம தான் ஜெயிக்க போறோம். பாருங்களேன், உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் இதுல அனுபவம் இருக்குது இல்ல. பொண்டாட்டி கிட்ட தோத்து போனா இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம். ஆனா பொண்டாட்டியே ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நினைச்சா ஒன்னும் இல்லாம ஆயிடுவான். அதனாலதான்ப்பா. டேய் சந்தோஷ், குடும்பம் நடத்துறதுக்கான எல்லா தகுதியும் உன்கிட்ட இருக்குடா. நீ கண்டிப்பா பொழைச்சுக்குவ. கேடிடா நீ. இப்ப நம்ம அடுத்து விளையாட போறது மியூசிக்கல் சேர். ரவுண்டா சேரை வச்சு ஒரு பாட்டு போட்டு அந்த சேரை சுத்தி எல்லாரும் ஓடணும். யாரு கடைசி அந்த சேர்ல உட்கார்றாங்களோ அவங்க தான் வின்னர். இப்ப அந்த விளையாட்டு ஆரம்பிக்கலாமா?
ஊரும் தலைக்கடி கேடிக்கெல்லாம் கேடி டிமிக்க கொடுக்கும் உள்ள ஜோக்க புடிச்சுடுவோம் தேடி. விடு. நீங்களும் அவுட், வெளியில வாங்க. ஆல் தி பெஸ்ட். சுத்து குலுக்கி தலைக்கு நிக்கிறியே, வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சுட்டா வயசுல தீய வைக்கிறியே. கண்டுபிடி கட்டு கண்டுபிடி மச்சங்கள தந்து கண்டுபிடி கட்டுப்புடி அந்த கட்டுப்புடி மச்சத்தை கொஞ்சமா அச்சோ 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 மச்சம் அச்சோ அச்சோ முள்ள மச்சம் எல்லாம் பத்திக்கிச்சோ. அச்சோ 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 அக்கம் பக்கம் அச்சோ ஆதிச்ச பாதிக்கிட்ட சிக்கிக்கிச்சோ. அனிதா, இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங் கேம் சொல்லு, நம்ம எல்லாரும் விளையாடலாம். சொல்றேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். இப்ப நம்ம அடுத்து விளையாட போற விளையாட்டு அந்தாக்ஷரி. ஆம்பளைங்க ஒரு டீமாவும் பொம்பளைங்க ஒரு டீமாவும் நாம எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிப்போம். அந்த பாட்டு முடிஞ்ச எழுத்துல இருந்து இன்னொருத்தவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இன்னொரு பாட்டு பாடணும். இதுதான் அந்தாக்ஷரி. விளையாட ரெடியா? சூப்பரா இருக்கு. இந்த விளையாட்டை கண்டிப்பா நம்ம எல்லாருமே விளையாடுவோம். விளையாடலாமா? விளையாடலாம். இங்க பாருங்க. முடிஞ்சிருச்சு. எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட் தான். அதனால நீங்க முதல்ல பாட்டு ஆரம்பிங்க, நாங்க கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஓகே அனிதா, நீ பாடு. என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே. நேற்றும் இன்றும் வேற ஒன்றே ஒன்று சொல்லணும், உன் முகத்தை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா? சிவா, நீங்க பாடுங்க இப்போ. பாடுங்க. அண்ணே, என்ன கேக்குறாங்களே, பாடுங்க. சிவா 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 பாடுங்கண்ணே, கூச்சப்படாதீங்க, பாடுங்க. எல்லாரும் ரெடியா? பாடுங்க பாடுங்க. தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். நிலமே ஒரு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன். புரியாதா பேரன்பே புரியாதா? சூப்பர் ஷோ. பார்க்காதே பார்க்காதே ஐயோ பார்க்காதே, நீ பார்த்தா பறக்க
பேச்ச குறைக்கிற சட்டனதான் நானே காசிருக்கிற நாக்க கடிக்கிற சந்தோஷ் நீ பாடுறா. ஆஹா எனக்கெல்லாம் வராது. பாடுறா. பாடுங்க. ஆடுடா. ஏய், வெக்கப்படாத பாடுற. நான் ரெடிதான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சிண்டாதப்பா எவன் தடுத்தோம் என் ரோட்டு மாறாதப்பா. போதும் போதும் போதும். சொல்லுங்க மேடம். என்னாச்சு? போன வேலை முடிஞ்சுதா? மேடம் அந்த பொண்ணு வீட்லயே இல்ல மேடம். அவங்க வீடு பூட்டி இருக்கு. யாருமே இந்த வீட்ல இல்ல மேடம். சுத்தி அக்கம் பக்கத்துல என்கொயரி பண்ணாலும் யாரும் தெரியலன்னு சொல்றாங்க. நான் அப்பவே நினைச்சேன் அந்த சக்தி கண்டிப்பா ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருப்பான்னு. அதனால்தான் அவ இந்த லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல அவளை ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா? மேடம் அவளை நைட்டு முழுக்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்ப திடீர்னு பார்த்தா அவ வீடு பூட்டி இருக்கு மேடம். சரி எல்லாரும் உள்ளதான் இருப்பாங்கன்னு செக் பண்ணி பார்த்தா வீட்டுக்குள்ள யாரும் இல்ல மேடம். இங்க பாரு அசோக், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல இந்த இந்து மனுஷாவே இருக்க மாட்டா. ஓகே மேடம். அத்தை என்னாச்சு உங்களுக்கு? கீழே ஃபங்க்ஷன் கிராண்டா கல்ல கட்டிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீங்க ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்கீங்க? உங்க முகமே ஒரு மாதிரி இருக்கே. அனிதா, வழக்கம் போல அந்த சக்தி அவ வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டா. அவளால ஏதாவது பிரச்சனை வருமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேத்து நைட்டு வரைக்கும் வீட்ல இருந்தவ இன்னைக்கு காலையில இருந்து வீட்ல ஆளையே காணுமா. அக்கம் பக்கத்துல விசாரிச்சாலும் என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்றாங்களாம். அவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த சக்தியை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்து லாஸ்ட் மினிட்ல என்னோட நெத்தி பொட்டில துப்பாக்கிய வச்சு உனக்கும் சிவாவுக்கும் நடந்த கல்யாணத்தை நிப்பாட்டினவ. அதனால அவ எந்த லெவலுக்கு வேணாலும் போவா. என்கிட்ட சொடக்கு போட்டு சவால் விட்டுருக்கா. அதான் அப்படி இருக்கும்போது என்னால எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அத்தை, ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே அந்த சக்தி கை மட்டுமே ஓங்காது. சில நேரங்கள்ல நம்மளோட கையும் ஓங்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பதட்டத்தை உங்க முகத்துல காட்டாதீங்க. கொஞ்சம் கூலா ரிலாக்ஸா இருங்க. அத்தை, அந்த சக்தியால ஒன்னும் பண்ணி கிழிக்க முடியாது. வாங்க போலாம். இல்ல அனிதா, நீ அவளை சாதாரணமா நினைக்காத. அவ சும்மாவே நம்மள சூப் போட்டு குடிக்கிற ஆளு. இந்த மாதிரி டைம்ல சொல்லவா வேணும்? அவ நம்மள வெச்சு செய்யறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பாப்பா தெரியுமா? அதனால அவளை நம்ம சாதாரணமா எடை போட்டுறவே கூடாது. மணி, டெக்கரேஷன்லாம் நல்ல பிரம்மாண்டமா பண்ணிருக்கேன். என்ன மணி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பிசினஸ் விஷயமா வெளிநாடு போயிருந்த. அங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
மச்சான் பிசினஸ்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பதான் ஒரு மாதிரி செட் ஆகி போயிட்டு இருக்கு. மணி மச்சான், வெளிநாடு போனதுல உன் ஃபேமிலிய ரொம்ப மிஸ் பண்ற போல. மனைவி பசங்களை எல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. எப்படி மணி மேனேஜ் பண்ற? மச்சான், நான் பசங்களை பிரிஞ்சது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா உங்க தங்கச்சியை பிரிஞ்சு வெளிநாட்டுல இருக்கிறதுல கொஞ்சம் கூட கஷ்டமே கிடையாது. அது மட்டும் இல்ல, பொண்டாட்டி டார்ச்சர் இல்லாம இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் மணி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்குது. அதுவும் சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாரையும் ஒரே இடத்துல ஒன்னா பார்த்து எவ்வளவு நாளாச்சு. மச்சான், உங்களுக்கு விஷயமே தெரியல. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்படி எல்லாரும் ஒன்னா பாத்துக்காம இருக்கிறது தான் எல்லாரோட வாழ்க்கைக்கும் நல்லது. புரியலையா மச்சான்? இங்க பாருங்க, தப்பி தவறி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க, மொத பிரச்சனை இந்த பொம்பளைங்களால தான் வரும். அவ என்ன நகை போட்டிருக்கா, இவ என்ன சாரி கட்டியிருக்கா, அவ காஸ்ட்லியான கார்ல வரா, அப்படி இப்படின்னு நம்ம வீட்டு பொம்பளைங்க நம்ம கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா மணி, நீ சொல்றது சரிதான். இந்துவை பத்தி நீ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. சரி மணி, திடீர்னு சந்தோஷுக்கு எதனால கல்யாணத்தை பேசி முடிச்சீங்க? அப்படி என்ன அவசரம்? அட நீங்க வேற என்ன மச்சான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல எல்லா முடிவும் நானா எடுக்கிறேன். எல்லாம் உங்க தங்கச்சி இந்து தான் எடுக்கிறா. ஏதோ மூணாவது மனுஷங்களுக்கு சொல்ற மாதிரி போனை போட்டு, யோ கல்யாணம் இருக்கு உடனே கிளம்பி வாயா. நானும் உடனே கிளம்பி வந்துட்டேன். இவ்வளவுதான் மச்சான் எனக்கு தெரியும். விடுங்க அத்தை. அனிதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல ருத்ரா, நீ வா போலாம். வாங்க. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி. என்ன? எப்பவுமே எல்லாமே நார்மலா போயிடுச்சுன்னா அதுல என்ன கிக் இருக்கு? ஏதாவது டிஃபரெண்டா பண்ணும்ல மம்மி. டிஃபரெண்டானா என்ன சொல்ல வர? மம்மி, நம்ம எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? அச்சச்சோ, டான்ஸா? அதெல்லாம் எனக்கு வராதுப்பா, எனக்கு செட் ஆகாது. மம்மி ப்ளீஸ் மம்மி, எனக்காக ஒரே ஒரு டான்ஸ் சாங் பில்டப் இல்லைன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி கலக்கட்டும்? ப்ளீஸ் மம்மி. இப்ப என்ன டான்ஸ் ஆடணும் அவ்வளவுதானே? அஃப்கோர்ஸ் மம்மி, என்னோட ஹல்தி செரிமனிக்கு கண்டிப்பா நான் டான்ஸ் பண்ணியே ஆகணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணணும். சரிதானே மம்மி? சந்தோஷ் நீ வா. நான் ரெடி தான். ஓகே, சரி ஆடலாம். மேடம், நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணீங்கன்னா இது நம்ம ஃபேமிலியில மறக்க முடியாத மெமரபிள் மூமெண்டா இருக்கும். ப்ளீஸ் மேடம், எனக்காக எல்லாரும் வந்து ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுங்க. ஷூர். Tsunami, சுடவழி கொலை உன்னை சுற்றியடி வேண்டி I don't ever worry, just got மருதி ஆனாலும் பரவாயில்ல ஊர சுத்தலாண்டி உன்னுடையும் இடையும் like முத்தங்கள் தாடி தர வேண்டாம் நீ I can pay you back by making you அம்மா.
wanna be a Surya. Expect coming soon, பக்கம் நீயும் வரியா. முத்தம் ஒண்ணு ஹலோ என்ன அவ கிடைச்சாளா கண்டுபிடிச்சிட்டீங்களா ஷோ சீக்கிரமா அவளை கண்டுபிடிச்சு தொலைங்க இல்லைன்னா கிளைமேக்ஸே அவ மாத்திடுவா Excuse me, this is my number, please text me. ஒழுங்கா சந்தோஷமா கூட இருக்க முடியலையே என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கா இவளால பெரிய பிரச்சனையா இருக்க இங்க வா மேடம் சொல்லுங்க மேடம். உன்னோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லு நான் உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு இங்க பாரு உன் டீம்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் அந்த போட்டோவை ஷேர் பண்ணு இவளை எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அவ உள்ள வந்துடவே கூடாது இவ இந்த கல்யாணத்துக்குள்ள நுழையவே கூடாது இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்றதுக்காக தான் வருவா நீ என்ன பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி எப்படியாவது அவ உள்ள வராம தடுத்தரணும் உன்னோட பவுன்சர் எல்லார்கிட்டயுமே சொல்லிடு எந்த சிச்சுவேஷன்லயும் அவ உள்ள வந்துடவே கூடாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லணும் புரிஞ்சுதா ஓகே மேடம். சரி போ அத்தை அனிதா இங்க என்ன பண்றீங்க வாங்க தாங்க வாங்க இரு வரேன்